அன்பான பக்தர்களே, இன்று நாம் கேட்கப் போவது ஸ்ரீகந்த புராணத்தின் ஒரு தெய்வீகப் பகுதி, சம்பவகாண்டம், தவம் புரிந்த நாயகி. இந்த கதை பக்தி, தியாகம், தவம் மற்றும் தெய்வீக இணைவு பற்றி நமக்கு சொல்லும். கயிலை மாமலையில் ஈசனும் ஈஸ்வரியும் எழுந்தருளியிருக்கும் அதிசய தருணத்திலிருந்து துவங்கி பார்வதி தேவியின் அவதாரம் வரை இப்புனிதம் முழுவதையும் நம்மால் அனுபவிப்போம். திருக்கயிலை திருமாமலையில் நவரத்தின பொன்மணி சிம்மாசனத்தில் ஈசனும் ஈஸ்வரியும் பேரொளியுடன் எழுந்தருளியிருந்தார்கள். தேவகானம் ஒலித்தது. வேத மந்திரங்கள் முழங்கின. சிவகணங்கள் மத்தளம் முழக்கினர். அந்த அற்புத வேளையில் அம்பிகையின் முகத்தில் மட்டும் சற்று சோர்வு தெரிந்தது. ஈசன் புன்னகையுடன் கேட்டார், சர்வலோகநாயகி, சங்கரி, உன் முகம் ஏன் வாட்டத்துடன் காணப்படுகிறது? அம்பிகை மெதுவாக கூறினாள், பிரபோ, தாக்ஷயணியாக இருந்தபோது தந்தை தக்ஷனால் பட்ட அவமானம் இன்னும் என் நெஞ்சை விட்டு நீங்கவில்லை. அதனால் நான் மறுபிறவி எடுக்க எண்ணுகிறேன். சிவபெருமான் அருளுரைத்தார், தேவி, உன் பூலோக அவதாரம் லோக நன்மைக்காக. இமவான் மேனையுடன் பல்லாண்டுகள் தவம் செய்து உன்னை பெண் குழந்தையாகப் பெற விரும்புகிறார்கள். இது நல்ல தருணம். சென்று வா தேவி. ஜெய விஜயீ பவா. பூலோகத்தில் பர்வதராஜன் இமவான் மனைவி மேனையுடன் தவம் செய்ய மலைக்காடு சென்றார். ருத்ராட்சம் அணிந்து மழை, வெயில், பனி எதையும் பொருட்படுத்தாமல் சிவநாமம் ஜபித்தார். மானசசரஸ் அருகில் மலர்கள் மலர்ந்தது. அவ்விடமே தெய்வீக அதிசயம் நிகழ்ந்தது. ஒரு நாள் மன்னன் மானசசரஸில் மலர் பறிக்கச் சென்றான். அப்போது நீலோத்பல மலரில் பேரொளி பிரகாசித்தது. அந்த ஒளிக்குள் தெய்வவ குழந்தை சயனித்திருந்தாள். முழு நிலவொளியுடன் 4 திருக்கரங்களுடன். அவள் அம்பிகைதான். மன்னன் அவளை மார்போடு அணைத்துக் கொண்டான். பூமழை பொழிந்தது. வேத துந்துபிகள் ஒலித்தன. மேனா மகிழ்ச்சியில் பார்வதி என்று பெயரிட்டாள். இமவான் அரண்மனையில் உற்சவம் நடந்தது. தேவர்களும் முனிவர்களும் வந்து வாழ்த்தினர். பூமழை, மங்கள இசை, சந்தோஷம் எங்கும் நிரம்பியது. பார்வதி குமாரி நாள்தோறும் வளர்ந்து சிவபக்தியில் மலர்ந்தாள். பார்வதி 5 வயதில் சிவபக்தியுடன் இருந்தாள். தோழிகளான ஜய விஜயையுடன் சேர்ந்து சிவபூஜை செய்தாள். அவள் இதயத்தில் ஒரே ஆசை, நான் சிவனை மணக்க வேண்டும். பார்வதி தன் ஆசையை பெற்றோரிடம் கூறினாள். அவள் கூறினாள், பெண் பிறந்தால் மாற்றான் வீட்டுக்குப் போக வேண்டாமா? நான் கைலாசபதியான ஈசனை கணவனாக அடைய விரும்புகிறேன். மேருமலையில் தவம் செய்யப் போகிறேன். இமவானும் மேனையும் மகளின் உறுதியை ஏற்றனர். இமவான் மேருமலையில் பர்ணசாலை அமைத்து மகளை அனுப்பினார். மேளதாள ஒலிக்க வேதகோஷம் முழங்க முத்துப் பல்லக்கில் பார்வதி புறப்பட்டாள். பெற்றோர் கண்களில் கண்ணீர், இதயத்தில் பெருமை. பரமசிவனோ தக்ஷிணாமூர்த்தியாக அமர்ந்து முனிவர்களுக்கு ஞான யோகம் போதித்தார். இவ்வாறு பார்வதி தேவி தன் தெய்வீக அவதாரத்தை நிறைவேற்ற தவம் செய்ய புறப்பட்டாள். அவள் தவம் உலக நன்மையின் தொடக்கம். பக்தி, தியாகம், ஞானம், இதனின் பூரண வடிவம்தான் பார்வதி தேவியின் வாழ்க்கை.